அரசு என்பது சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை ஆகிய 3 இலகுகளை கொண்டது. லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. They should be independent and interdependent. They should not cross swords to the other wing. But in Tamil, in Tirukkural, about justice there is a couplet. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்கோல் அமைந்தொருபால் கோடாவை சார்ந்தோர்க்கு அணி. துலாக்கோல் நிலையிலே நிற்க வேண்டும். நீதி தேவதை அப்படித்தான் நீதி வழங்க வேண்டும். எகிப்திலே 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நீதி எப்படி இருந்தது என்றால், நீதி தேவதையின் கண்களை கட்டி விடுவார்கள். ஒரு கையிலே வாள், ஒரு கையிலே தராசு. இது அப்படியே கிரேக்கர்களும் ரோமர்களும் நீதி தேவதையை எப்படித்தார் அவர்கள் சித்தரித்தார். நம்முடைய தமிழகத்தில் இந்த துலாக்கோலை பற்றி சமன் செய்து சீர்தூக்கும் என்ற சொற்களை வள்ளுவர் பயன்படுத்தினார். ஆனால் அண்மை காலமாக நீதிபதிகள் தங்கள் எல்லை கடந்து, தங்கள் வரம்பு கடந்து, அவர்களுக்குள் அவர்களாகவே திணித்துக் கொண்ட சில வெறி உணர்வுகளினுடைய பிரதிபலிப்பாக அவர்கள் 100 ஆண்டுக்கு மேலாக பிரிவி கவுன்சிலேயே அங்கே முஸ்லிம் தர்காவுக்கு பக்கத்திலே தூண் இருக்கலாம், அதிலே விளக்கு ஏற்றக்கூடாது என்று அப்பொழுது கொடுக்கப்பட்ட தீர்ப்பை பிறகு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பிறகு அடுத்தடுத்து வந்த அத்தனை நீதிமன்றங்களிலும் அப்படிப்பட்ட தீர்ப்பை தான் தந்தார்கள். ஆனால் சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை அமர்வில் ஒரு நீதிபதி அந்த தூணிலே புதிதாக போய் விளக்கேற்ற சொன்னார். 3 நீதிபதிகள் நேற்று அதை வழிமொழிந்திருக்கிறார்கள். இரத்த களரியை எதிர்பார்க்கிறார்களா இந்த நீதிபதிகள்? நீதிபதிகள் எல்லை தாண்டி விட்டார்கள், வரம்பு மீறி விட்டார்கள். இது ஏற்கத்தக்கதல்ல. தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்திலே இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருக்கிறது. இந்த சூழலில் மதுரை எம்பதியிலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரையிலே வாழ்கிற வைணவ பக்தர்களும் சைவ சமயத்தை சேர்ந்தவர்களும் அன்னை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடுகின்றவர்களும் அந்த நகரத்திலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோடு சகோதர பாசத்தோடு இத்தனை ஆண்டு காலமும் நடந்து வந்திருக்கிறார். தலித்துகள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போக முடியாது என்ற நிலை நிலவிய போது ரயில்வே ஸ்டேஷனிலே மகாத்மா காந்தியை சந்தித்த வைத்தியநாத ஐயரும் மற்றவர்களும் தலித் மக்களை இந்த கோயிலுக்குள்ளே கொண்டு செல்ல முடியவில்லை என்ற போது ஆலய பிரவேசம் செய்யுங்கள், நீங்கள் ஆலயத்துக்குள்ளே தலித்துகளை அழைத்து செல்லுங்கள் என்று மகாத்மா காந்தி சொல்லிவிட்டு ரயில் தொடர்ந்து புறப்பட்டது. ஆனால் தலித்துகள் கோயிலுக்குள் வந்தால் வெட்டுக்குத்து நடக்கும், தலைகள் செய்வப்படும் என்று ஒரு காவி கூட்டம் மிரட்டி பார்த்தது. இதனால் அஞ்சிய வைத்தியநாத ஐயர் ராஜாஜியிடம் போய் யோசனை கேட்டார். எப்படி நான் காந்தி சொன்னபடி தலித்துகளை உள்ளே அழைத்துக் கொண்டு போவது என்று. அவர் சொன்னார், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இருக்கிறார், அவரை போய் சந்தியுங்கள், நான் அனுப்பியதாக சொல்லுங்கள், அவர் உரிய பாதுகாப்பு கொடுப்பார் என்றார். உடனே பசும்பொன் தேவர் பெருமான் ஒரு துண்டறிக்கை வெளியிட்டார். அன்னை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் தலித்துகளோடு, ஆதி திராவிடர்களோடு, தேவேந்திர மக்களோடு உள்ளே செல்லுகிற போது அவர்கள் அடியேனும் உடன் வருவேன், யாராவது வாளை ஆட்ட நினைத்தால் வெட்ட நறுக்கப்படும், விளைவுகள் உங்களுக்கு மோசமாக அமைந்துவிடும், எச்சரிக்கை என்று துண்டு பிரசனம் கொடுத்து ஒரு ஜட்டாவிலே ஒளிபெருக்கி வைத்து நகரம் பூராவும் பிரச்சாரம் செய்ய வைத்தார். திட்டமிட்ட நாள் வந்தது, யாரும் குறுக்கிடவில்லை. தலித்துகள் ஆலய பிரவேசம் இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவுக்கு இங்கே வெற்றிகரமாக நடந்தது. அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மைக்கும் சகோதர பாசத்துக்கும் சமத்துவத்துக்கும் அடையாளமாக திகழ்ந்து வருகிற தமிழ் வளர்த்த மாமதுரையில், மாநகர் மதுரையில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பிகளாக இதுவரை வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களை
மதவெறியை தூண்டிவிட்டு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்ற சில இந்துத்துவ கூட்டத்துக்கு இந்த நீதிபதிகளுடைய தீர்ப்பு சாதகமாக போய்விட்டது. அங்கே இரத்தக்கடல் ஏற்பட்டால் அதற்கு முழு பொறுப்பும் தீர்ப்பளித்த நீதிபதிகளையே சாரும் என்று நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன்.